வணக்கம் and welcome back to my channel BB Beautician Notes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹெர்பல் ஹேர் ட்ரீட்மெண்ட். ஹெர்பல் ஹேர் ட்ரீட்மெண்ட்னா இப்போ நம்ம இந்த ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இது வந்து கெமிக்கல் இல்லாம நம்ம ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம ஹெர்ப்ஸ் வச்சு நல்ல ஒரு புரோட்டீன் உள்ள வந்து ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம வீட்லயே எப்படி பண்ணலாம், இல்ல நீங்க பார்லர்ல போனாலும் வந்து என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து நம்ம பார்க்க போறோம். டேஸ் 21 days once. நீங்கள் வந்து 3 to 4 weeks யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ஹேர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 weeks once யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 14 days once யூஸ் பண்ணலாம். இல்லைனா வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஒரு 2 monthsக்கு தான். என்னோடய ஸ்கேல்ப் ஓரளவு இப்போ பரவாயில்ல, ட்ரைனஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஹெர்பல் ஹேர் ட்ரீட்மெண்ட் இஸ் a natural chemical-free approach to nourish and protective hair. Using ancient wisdom of herbs and botanicals to promote healthy hair growth and enhance appearance. இது ஹெர்பல் ஹேர் ட்ரீட்மெண்ட், அதாவது கெமிக்கல் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரலாக வந்து பண்ண போகிறோம். இதனால் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராடக்ட் ஃபஸ்ட் வந்து அவகோடா ஃப்ரூட் 1. இதுக்கு வந்து நம்ம பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அவகோடா ஃப்ரூட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு விட்டமின் A, B, C, D, E, அப்புறம் அயன் அண்ட் ஜிங்க் கூட இருக்குது. நிறைய பொட்டாசியம் அண்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே ரிடியூஸ் பண்ணி ரொம்ப ஷைனாக வந்து காட்டும். நெக்ஸ்ட் கோகோனட் மில்க் 1/2 cup. நீங்கள் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால அதில் விட்டமின் E அண்ட் B இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோகோனட் மில்க் மூலயமா ரிடியூஸ் ஆகும். உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்புறம் ஹைபிஸ்கஸ் லீஃப் 1 cup, ஆம்லா பவுடர் 1 cup, லெமன் 1, எக் ஒயிட். இப்போ இந்த ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர்: அவகோடா ஃப்ரூட், ஹைபிஸ்கஸ் லீஃப், ஆம்லா பவுடர் அண்ட் லெமன் ஜூஸ், எக் மிக்ஸ் வித் கோகோனட் மில்க். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் மஸ்ட்டு. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை இன் வெட் ஹேர், அதாவது ஈரமான ஹேரில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 45 minutesக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு காய விட்டுருங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கேல்ப் எல்லாமே வந்து அதை அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா வந்து அதோட அந்த ப்ரோட்டீன் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து போகும். அதுக்கப்புறம் இந்த 45 minutesக்கு அப்புறம் பிளெயின் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளோ ட்ரை அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே பார்லரில் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நீங்கள் 3 daysக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம ஹேர் பேக் வந்து போட போகிறோம். அவ்வளோதான். இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இம்ப்ரூவ் ஸ்கேல்ப் ஹெல்த், increase hair strength and shine, reduce frizziness, reduce hair loss. உங்கள் ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்குன்றாங்க. உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைனாக இருக்கும். ஃப்ரிஸினஸ் எல்லாமே ரிடியூஸ் ஆகி ஹேர் லாஸும் ரிடியூஸ் ஆகுன்றாங்க. இதுதான் ஹெர்பல் ஹேர் ட்ரீட்மெண்ட்டோட நோட்ஸ். தேங்க்யூ.